நாளின் யோவானின் பாலைவன சத்தமாக ஆண்டவராகிய கடவுள் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளும் வேலைக்காரரும் சந்தோஷம் கொண்டாட வேண்டும். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்தினுடைய பின்பகுதி, லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் சந்தோஷம் கொண்டாட வேண்டும். கர்த்தர் உன் விளைவை பெருக்கி உன் வேலைகளை எல்லாம் வாய்க்கச் செய்து உன்னை ஆசீர்வதித்தபடியினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்திலே 7 நாட்களாக உன் கடவுளுடைய சன்னதிக்கு முன்பாக கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடி சந்தோஷமாக இருக்க வேண்டும். சந்தோஷம். இன்றைக்கு திருச்சபையிலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் கொண்டாடுதல் அழகான மொபைல் ஃபோன், செல்ஃபோன் வாங்குவதிலே, அதை பார்ப்பதிலே, அதை பயன்படுத்துவதிலே மகிழ்ச்சி, நல்ல விளையாட்டுக்களை விளையாடுவதிலே மகிழ்ச்சி, நல்ல உறவுகளை நாம் சந்திப்பதிலே நமக்கு மகிழ்ச்சி கொண்டாடுகிறோம். நல்ல நண்பர்களோடு சேர்ந்து நாம் சுற்றி வருவதில் நாம் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறோம். 2020ஆம் ஆண்டு ஏறெடுக்கப்பட்ட இந்தியாவினுடைய நடுத்தர வாலிப இளைஞர்களுடைய பற்றிய ஒரு ஆய்வு வெளிவந்தது. அநேக நேரம் 4.5 மணி நேரமாக இந்த ஆய்வில் பார்க்கும்போது அநேகர் வாலிபர்கள் இந்த தொடு கருவியை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். வரும் அழைப்புகளை, நமக்குரிய தேவைகளை, நம்முடைய கேள்விக்கான பதில்களை கூகுளின் வழியாக தேடுவதிலே நேரத்தை செலவழிக்கிறார்கள். இந்த புள்ளி விவரம் குறைவாக தெரிந்தாலும் நம்மை ஒழுங்கமைக்க, நம்மை சீராக்க, தகவலை தெரிந்து கொள்ளவும் நம்மில் பலர் கருவிகளையே தொடர்ந்து சார்ந்திருக்கிறோம் இன்றைக்கு உலகத்தில். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நம்மிடம் கூட இந்த கருவிகள், கடவுள் அன்றைக்கு சுடுமணலில் உட்கார்ந்து தமிழை கற்ற அந்த ஜீகன் பால், பலரால் வெறுக்கப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்படாமல் நிறுத்தப்பட்ட அந்த சீகன் பால் இன்றைக்கு உன்னையும் என்னையும் ஆண்டவருக்கு சொந்தமாக மாற்றுவதிலே அவருடைய உபகரணம் அச்சு இயந்திரம், கடவுளுடைய சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை தமிழில் மொழிபெயர்த்து அச்சு பிரதியை அடித்து பிள்ளைகளுக்கு படிக்க கொடுக்கிறார். மக்களுக்கு படிக்க கொடுத்து அந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டோம் என்று சொன்னால் அதற்கு செவி கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் வேண்டும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நம்பிக்கையோடு நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு திருமறை நமக்கு அறிவுறுத்துகிற காரியம், நாம் அநேக நேரங்களில் நம்முடைய இருதயத்தில் புதிய சிந்தனைகளை மூலம் சமாதானம், ஞானம், விசுவாசம் போன்ற காரியங்களை அவர் நமக்கு அருள்வார் என்ற நம்பிக்கையுடன் அவரிடத்தில் நாம் செபிக்கலாம். சில சமயங்களில் சூழ்நிலைகள் நம்மை மாற்றவும் நேராத பல நிலைகள் வரும்பொழுது கூட கர்த்தர் நம்முடைய செபத்தை கேட்கவில்லை, எனக்கு இந்த சுவிசேஷம் நன்மையை தரவில்லை. சங்கீதம் 116:2 பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறார்? அவர் மீதான நம்முடைய விசுவாசம் பெருக துவங்குகிறதாக இருக்கிறது. கொடுக்கவில்லை என்றாலும் சரி, கொடுத்தாலும் சரி, நாம் கேட்டவற்றை, நம்முடைய தேவைக்கேற்ப காரியங்களை ஏற்ற வேளையில் கடவுள் அருள்கிறார். அந்த அருளுகின்ற அந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த சுவிசேஷ பணியை இந்த உலகத்தில், இந்த தமிழ் மண்ணுக்கு கொண்டு வந்த சீகன் பால் புளூச்சோ அவர்களுடைய நினைவை கொண்டாடுகின்ற வாரமாக இந்த வாரத்தின் முதல் நாளில் நாம் அவருடைய மிசியோன் பண்டிகையை, மீட்பின் பண்டிகையை, ரட்சிப்பின் பண்டிகையை, சுவிசேஷத்தை பற்றிய பண்டிகையை அறிய அழைக்கப்படுகிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நேசமுள்ள இயேசுவே, உம்முடைய ஒரே மைந்தனாகிய இயேசுவை எங்களுக்காக சிலுவையில் ஒப்புக் கொடுத்த உம்முடைய அளவற்ற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அன்பை இன்றைக்கு காண முடியாதபடி அநேக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் நீர் சீகன் பால், புளூச்சோ போன்றவர்கள் மூலமாக எங்களுக்கு ஒரு வெற்றி வாழ்வையும் விடுதலை வாழ்வையும் கொடுப்பதற்கு நீர் கொண்ட இந்த அருள்பணி விழாவை, மிசியோன் கோத்திர விழாவை நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஆண்டவர், இதனுடைய முதல் நாள் துவக்கம் ஆசீர்வாதமாக இருக்க நீர் துணை புரிந்தரும். கேட்கிற ஒவ்வொருவரும் உடைய சத்தியத்திலே ஆண்டவரை ஈர்க்கப்பட துணை புரிந்தரும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும்
பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமீன்.